கிளானஸ்கேட்டோ அடுத்த ஜெனரேஷன் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை ஏவி இருக்கிறாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. சைனா, இந்தியா, ரஷ்யாங்கிறது அப்படியே நேர்முகமா இருக்கு. ஆனா அதுக்கு மாறா அமெரிக்கன்ஸ் இறங்க முகமா இருக்காங்க. இன்னும் பெருமளவுல போய் அணு ஆயுதங்கள்லாம் போட்டு முடிச்சு நாசக்காடு பண்ணிட்டோம்னா வேணா அடுத்தது யோசிக்கலாம். அவங்களும் சும்மா இல்லை, அவங்ககிட்ட 5000 குண்டுகள் இருக்கு. முடிச்சுட்டு வேணா அதுக்கப்புறம் ஏன்னா மிச்சம் மீறி இருக்கிறாங்கன்னா அப்புறம் யோசிக்கலாம். ஆனா இப்போதைக்கு வழி இல்லை. அதுக்கு வழி இல்லை அப்படின்னா நம்ம போய் சரண்டர் ஆக வேண்டியதான் சொல்லி சரண்டர் ஆகிறாங்களான்னு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா இந்த உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா கையில வச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. அது கேஷ் பட்டேல் அவர்கள், FBI டைரக்டர் சீஃப், அவர் என்ன சொல்லிக்கிறாரு, அதாவது உக்ரைன்ங்கிறது மணி லாண்டரிங் இடமா மாறிடுச்சுங்க அப்படிங்கிறது போல. இப்பதான் தெரியுதா நம்ம எத்தனை பதிவுகளில் பார்த்துருக்கோம், எப்பேற்பட்ட ஊழல்களை பார்த்துருக்கோம், எந்த அளவுக்கு ஊழல்களை நம்ம சேனல்ல வெளியே கொண்டு வந்திருக்கோம். டாலரா கொண்டு வந்திருக்கோம். எல்லா இதையும் மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம்.